ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருமே பார்த்தீங்கன்னா, மனிதனாக பிறந்த எல்லோருமே அதிகாலை நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தம், பிரம்மதேவருக்குரிய அந்த முகூர்த்தமான அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருப்பது தான் ஒரு உத்தமம் அப்படின்னு கூறப்படுகிறது. வெற்றிகளை தன் பக்கம் குவித்து வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டுமென்றால் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, அது பிரம்ம முகூர்த்த வழிபாடு தான். ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும். செய்யும் வேலையாக இருந்தாலும் செய்யும் தொழிலாக இருந்தாலும் அதில் நல்ல வருமானம் இருக்க வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வு தேவை. மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமல் நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கை தேவை. இதெல்லாம் ஒரு சேர கடவுள் நமக்கு கொடுத்து விட்டால் போதும். அப்படியான வாழ்க்கை நமக்கு அமைந்து விடாதா அப்படின்னு ஒவ்வொரு கணமும் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் ஏங்கி கொண்டு தான் இருக்கின்றனர். இந்த அத்தனை நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக திகழ்வது தான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து யார் ஒருவர் தங்களுடைய பணிகளை செய்கிறார்களோ இல்லை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த வேண்டுதல்களும் அவர்கள் செய்கின்ற அந்த முயற்சிகளும் கட்டாயம் வெற்றியை தவிர மித்த எந்த ஒரு தோல்வியையோ இல்லை தாமதமோ அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த அதிகாலையில் விடியும் பொழுது சுத்தமான காற்று வீசி கொண்டிருக்கும் சமயத்தில் இந்த பிரபஞ்சம் நேர்மறை ஆற்றலை பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மனதார நினைக்கும் எந்த ஒரு காரியமும் நிச்சயம் நடந்தே தீரும். இறையாற்றல் நிரம்பி வழியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபமேற்றி இறை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அத்தனை நன்மைகளை தரும் என்பது சாஸ்திர ரீதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் அத்துணை பேராலையுமே பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினம்தோறுமே எழுந்திருக்கும் அந்த பழக்கத்தை கொண்டிருக்க முடியாது. சில பேருக்கு கால சூழ்நிலை, சில பேருக்கு உடல் அசௌகரியம், சில பேருக்கு வேலை பழுகு காரணமாக பல காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு முன்பு அந்த பதிவு ஃபஸ்ட்டு கூறினது மாதிரி அந்த அனைத்து விதமான நன்மைகளுமே தினம்தோறும் நடந்து கொண்டே இருக்கணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினம்தோறும் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது தான் அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா காலை நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு பின்பாங்க வைக்காது. நம்ம உடலானது ஓய்வு, நமக்கு தேவையான ஓய்வை பூரா எடுத்துகிட்டு திரும்ப ரீஜென்ரேட் ஆகி நம்ம செயல்படும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய உடலானது அவ்வளோ எனர்ஜியோடு செயல்படும். ஏன்னா அவ்வளோ நேரம் அந்த ஓய்வில் இருந்த உடலானது இயங்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து ஓய்விலேருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்கிற நேரம் அப்படிங்கிறதுனால அந்த பிரபஞ்சமும் நமக்கு அந்த நேரமானதை நல்லபடியாக இந்த அமைதியான சூழலாக இருக்கும். பார்த்திங்களா, பிரம்ம முகூர்த்த நேரமானது 3 மணிக்கு மேலேயே ஆரம்பித்து விடுகிறது. அந்த 3 மணிக்கு மேலே நீங்கள் எழுந்திருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் கடவுளிடம் ஒரு வேண்டுதல் வைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சமானது அதை விரைவாக உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் செயல்படும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஓய்வு நிலையில் இருப்பாங்க. பெரும்பாலும் கொஞ்சம் மனிதர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இயங்கி கொண்டு இருப்பாங்க. அப்போ இந்த அமைதியான சூழலில் நம்ம செய்கின்ற அந்த பூஜை முறைகளும் நம்ம செய்கின்ற செயல்பாடுகளும் பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு விரைவான பலனை கொடுக்கும் வகையில் இருக்கும். இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையிலிருந்து அரிசி மாவில் கோலம் போட சொல்வது அதற்காக தான். இப்போ பிரம்ம முகூர்த்த வேலையிலேருந்து ஒருத்தன் வீடு வாசல் துளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உலா வரும் உயிர்கள் அந்த அந்த விஷயத்தை சாப்பிடும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது அந்த நேரத்தில் ஓரறிவு கொண்ட புழுப்பூச்சிகள், எறும்புகள், வண்டுகள் தூங்காமல் தனக்கான இரையை தேடி கொண்டு தான் இருக்கும். அந்த சிறு சிறு பூச்சிகளுக்கு நீங்கள் போடும் இந்த அரிசி மாவில் கோலம் போடுவது இல்லை நீங்கள் ஏதாவது இனிப்பு பண்டங்களை பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வைத்திருப்பது அப்படிங்கிறது அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு சிறு துண்டு வெள்ளத்தை நிலைவாசலில் வைத்து விட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்வது. ஏன்னா அந்த பசியில் தேடிக்கொண்டிருக்கின்ற உயிர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த உணவை சாப்பிடுவது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். பிரம்ம முகூர்த்தத்தில் பசியோடு இறை வேண்டி கொண்டிருக்கும் அந்த ஜீவன்கள் நீங்கள் போட்ட அந்த உணவை பிரம்ம முகூர்த்தத்தில் சாப்பிட்டால் அந்த ஜீவனுடைய வயிறு நிறைந்து உங்களை வாழ்த்தி விட்டு செல்லும் அப்படிங்கிறது தான். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கோடான கோடி புண்ணியத்தை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடுகளில் விளக்கேற்றுகிற நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மாலை நேரத்தில் பெரும்பாலும் ஏற்றுவோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை எல்லாம் அந்த மாலை நேரத்தில் தான் நம்ம விளக்குகளை ஏற்றுவோம். ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக
அந்த வீட்டில் அந்த இருள் சூழ்ந்த இடத்துலேருந்து அந்த வெளிச்சமானது தோன்றும் பொழுது வீட்டிற்கே அது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களால் காலையில் ஏற்ற முடியலைனாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையாக கருதப்படுவது தான் மாலை நேரத்தில் சூரியன் மறைகின்ற அந்த சந்தியா காலம். இந்த சந்தியா காலம் அப்படிங்கிறது 5 மணியிலேருந்து 6 மணி வரை. மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பெண்கள் இந்த டயத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். காலையில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு அழைக்கப்படுது, மாலை நேரத்தில் சந்தியா காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. காலை நேரத்தில் 3 மணியிலேருந்து 5:30 மணி வரை பிரம்ம முகூர்த்தமானது இருக்கும். மாலை நேரத்தில் இந்த சந்தியா காலமானது 5 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கும். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது இந்த வீட்டிற்கே நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பிரம்ம முகூர்த்தம், இந்த சந்தியா காலம், இந்த 2 கால நேரத்திலையுமே வீட்டில் விளக்கெறிந்து கொண்டிருந்தால் அத்தனை தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தினமும் மாலை வேளையில் 5லிருந்து இறை வழிபாடுகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே, 5 மணியிலிருந்து நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அவற்றின் மகத்துவத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி சந்தியாகால வேளையில் ஏற்றும் விளக்கானது மஞ்சள் திரியை போட்டு ஏற்றுவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சந்தியாகாலம் பிரம்ம முகூர்த்தத்திலலாம் மஞ்சள் கலர் திரியை போட்டு ஏற்றுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு திரிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆற்றல் உண்டு. இப்போ நம்ம மஞ்சள் நிற திரியை போட்டு விளக்கேற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளது. சாதாரண திரி, அதாவது அந்த சாதாரணமாக நம்ம ஏற்றுறோம் பார்த்திங்களா ஒயிட் கலரில் அந்த பஞ்சுத்திரி, அதை எடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து காய வைத்து பின்னர் பயன்படுத்தினால் கஷ்டங்கள் நீங்கும். இதுதான் மஞ்சள் திரி. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவர்கள் 5 விளக்கில் இதுபோல் மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றினாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஒரு விளக்கில் ஏற்றினாலும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த 2 வேளையிலும் இறை வழிபாட்டிற்கு மிக மிக விசேஷமான காலமாக கருதப்படுகிறது. உங்களுடைய வசதிக்கேற்ப எது உங்களால் சூட்டபுளாக முடியுமோ அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு விளக்கேற்றி கொண்டு வந்தாலே கூடிய விரைவிலேயே வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம போகின்ற பாதையும் தெளிவாக இருக்கும். நமக்கு வந்தடைகின்ற அந்த பொருளும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எந்த ஒரு துன்பத்தை ஏற்படுத்தாத அளவிற்கு இருக்கும். நம்ம எதுவுமே செய்யலை, ஆன்மீகத்தில் எதுவும் ஒரு தெளிவு கிடையாது, நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்கிறோம்னா அது நமக்கு பெரிய நமக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும். பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து மேல் சொன்ன மந்திரத்தை 3 முறை சொல்லி ஒரே ஒரு கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் சொல்லி வர அந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா சீக்கிரமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிடும் அப்படிங்கிறதான். இது இறைவனுடைய கூற்று, ஒரு பக்தனுக்கு சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம். இது நீங்களுமே பார்த்தீங்கன்னா பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிறது தான். நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் அப்படின்னு செஞ்சுட்டு நம்ம விட்டுறக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருப்பது அப்படிங்கிறதே நம்ம அன்றாட பணிகளை தொடங்குவதற்காகத்தான். அதனால் இரவு சீக்கிரமாக தூங்கிடணும். அதற்கப்புறம் விடிய கால வேலையில் நம்ம சீக்கிரம் எழுந்து அன்றாட பணிகளை செய்ய தொடங்க ஆரம்பிச்சிடணும். கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அனைவருமே காலை வேலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே நவநாகரிக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய பார்த்திங்கன்னா இப்போ நைட் ஷிஃப்ட்டுன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உடலில் அசௌகரியம் தான் ஏற்படும். அதனால் முடிந்தளவு பார்த்திங்கன்னா இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற அந்த பழக்கத்தையே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேரால் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாட்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த வேலையில் இருந்து கொண்டே வேறு ஏதாவது நல்ல ஒரு முயற்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம், வாரோம், திரும்ப தூங்குகிறோம், வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்படுறோம், இந்த மனவேதனையை ஏற்படுத்தி கொள்கிறோம். இப்படியே இருந்தோம்னா இதே நமக்கு ஒரு ரொட்டேஷனாக தான் இருக்கும். நம்ம அந்த நொடியில் இருந்து கொண்டே வேறு ஏதாவது முயற்சி செய்யணும். ஹார்ட் ஒர்க் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள அந்த முன்னேற்ற பாதையானது நமக்கு பிறக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிற அளவிற்கு பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதற்கான அந்த ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டாலே போதும். அதை வளர்த்துக்கிட்டு நல்ல முறையில் அந்த வேலையில் சேர்ந்து நம்ம அதில் பலன் பெறலாம். இவ்வளவுதான் படிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாரும் அந்த முயற்சியில் தான் இருக்குது. படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, படிப்பது நல்லது தான். ஏன்னா நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையால் படிக்கலைனாலும் அடுத்து
அதையே நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்படாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அந்த பாதையில் செல்வதற்கான அந்த முயற்சியில் இறங்குங்க. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளானது கட்டாயம் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதான். நிறைய பணம் சேர வேண்டும், சீக்கிரம் நம்ம கோடீஸ்வரராக ஆக வேண்டும் என்று நினைத்து கூட இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். அதில் தவறு கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே இருக்கின்ற ஒரு ஆசை தான். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், நல்ல நிலைமைக்கு வரணும். இப்போ கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இறக்க குணத்தில் இருப்பாங்க. இதே அந்த கோடீஸ்வரராக மாறும் பொழுது அந்த இறக்க குணமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நாமளும் அதே போல் இருக்கக்கூடாது. எவ்வளோ உயர்த்துக்கு சென்றாலும் நமக்கு இவ்வளோ லிமிட்டுன்னு போதும்னு தெரியும். அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மித்ததை பார்த்திங்கன்னா நம்ம இல்லாதவங்களுக்கு பகிர்ந்தளிப்பது இன்னும் நம்மளை உயர்த்துவதற்கு சமந்தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்தாலும் புண்ணியங்களை நம்ம சேர்க்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அது பக்கபலமாக இருக்கும். உடலுக்காக நம்ம அந்த தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொண்டோம்னா அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா அந்த கர்மவினையின் காரணமாக இன்னும் பல துன்பங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பணம் சம்பாதிப்பது நல்லது தான். அதை நல்ல முறையில் சம்பாதித்து நல்லவைகளை செய்யும் பொழுது அந்த புண்ணியங்கள் அப்படியே இந்த ஆன்மாவுக்கு வந்து சேரும். அப்போ அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா படிப்படியாக நமக்கு குறையும். இதனால் நம்ம நல்ல முறையில் அடுத்து பிறவிகள் அப்படிங்கிறது அந்த பிணியிலிருந்து நம்ம நீக்கி முழுவதுமாக முக்தி நிலையை அடையலாம். அதனால் இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தான். நம்ம உழைச்ச காசு அதை அடுத்தவனுக்கு இது பண்ணணுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்துலலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நொடி பார்த்தீங்கன்னா என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் இருப்பது வரைக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம அன்பான முறையில் இருப்பதை நம்ம பகிர்ந்தளிக்கும் பொழுது நம்ம காசாக கொடுக்கலாம். அதாவது சாப்பாடாவது பார்த்தீங்கன்னா டெய்லியோ இல்லை வாரமோ உங்களால் முடிந்த அளவு இவ்வளவும் நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்வதே ஒரு மிகுந்த நல்லது தான். வாயில்லா ஜீவன்கள், இப்படி கஷ்டப்படுற மனிதர்கள் எல்லாருக்குமே நீங்கள் உதவி செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு பன்மடங்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் பிரம்மமூர்த்த நேரத்தில் கண் விழித்து மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை அப்படியே தூங்குவது சிறப்பு. மந்திரத்தை சொல்லிவிட்டு போய் பார்த்தீங்கன்னா திரும்ப போய் தூங்கி விடக்கூடாது. தூங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இதுவரை செஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க்லாம் வேஸ்ட்டாக போன மாதிரி தான். ஒரு மனிதனுக்கு தூக்கமானது பார்த்திங்கன்னா இரவில் தான் வேலை செஞ்சுட்டு வரோம், அதற்கான கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் தூங்குகிறோம். திரும்ப பார்த்திங்கன்னா தூக்கமே வாழ்க்கையாக நம்ம இருக்கும் பொழுது தான் நமக்கு துன்பங்கள் ஏற்படுது. ஒரு மனிதனுக்கு தூக்கம்தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டாலே அவ்வளோதான். வெளியே போய் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் ஏர்னிங்ஸை சேர்க்கும் பொழுது தான் அவனுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை அவன் மாற்ற முடியும். அதனால் ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஓய்வெடுக்கணும். உழைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சென்று உழைக்கும் பொழுது தான் அதற்கான பலனை நம்ம கட்டாயம் பெற முடியும். இது வரைக்கும் எப்படி நம்ம எந்திரிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இரவு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. சீக்கிரம் தூங்க பழகுங்க. மொபைல் ஃபோன்களை அதிகமாக பயன்படுத்தாமல். நிறைய வலிகள் வேதனைகள் எல்லாமே வாழ்க்கையில் நம்ம சுமந்துக்கிட்டு இருப்போம். அதிக கடன் தொல்லைகள் இருக்கும். இப்படி பலவாறான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை நினைத்து வருந்துவதை விட்டுட்டு அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம வரணும். வாங்கியாச்சு, கடன் வாங்கியாச்சு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடுவது இல்லை தவறான முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரக்கூடாது. போராடும் பொழுது தான் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் வாயிட்ட சொல்லிடுவாங்க, அதிலிருந்து இது பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அது நினைப்பதில் ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா சொல்லுவாங்க, அது செயலில் காட்டணும்ல, செய்கிறவனுக்கு தானே அது தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகவும் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய இடத்துல இப்போ பணக்காரங்களாம் நம்ம உலக அளவில் நிறைய பேரை தெரியுது பார்த்தீங்களா. அந்த நெட்வொர்க் மூலமாக நமக்கு எல்லாமே தெரியுது. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப அந்த கஷ்டத்தில் இருந்து இப்போ இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்தவர்கள் தான். அவர்களால் மட்டும் எப்படி முடியுது? அப்போ அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு அதிலிருந்து வெற்றி பெற்றவங்க தான். அவங்களுக்கு தூக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோவா தூங்குறது அப்படிங்கிறதே ஒரு கடினமான இதாக தான் இருக்கும். எந்நேரமும் அதை பற்றின அந்த மைண்டில் செட்லேயே தான் இருப்பாங்க.
ஆனால் நமக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ நம்மளால் இவ்வளவுக்குன்னு லிமிட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்தாலே போதும் தான். ஆரோக்கியமான வாழ்க்கை, போதுமான அளவு நமக்கு செல்வம், இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது தான். மென்மேலும் உயரணும்னு நம்ம அதிகமாக யோசிக்கும் பொழுது தான் நமக்கு துன்பம் ஏற்படும். இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டோம், நமக்கு தேவையான உணவு வருது, தேவையான அந்த செல்வம் இருக்குது, யார்கிட்டையும் நம்ம கடன் வாங்க தேவையில்லை, இப்படியான நிலை இருந்தாலே போதுமானதான். இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. அதை விட்டு இன்னும் உயரணும்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக யோசிக்கும் பொழுது தான் நம்மளுடைய மனமானது ரொம்ப இதாகி போயிடும், தூக்கமும் இல்லாமல் போயிடும். அதனால் நிறைவான செல்வத்தோட ஆரோக்கியமான நம்ம வாழ்க்கையோடு வாழ்வதற்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதிலேயே இவ்வளோ போதும்பா அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன வழிபாடு முறையும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்துவிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வேலை முறைகளை செய்யுங்க. டைம் கிடைக்கும்போது நல்ல நல்ல ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டு பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்காதீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.